ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வித்து ஹோம் ஜங்ஷன் சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது க்ளீனப்னால் நம்ம ஃபேஸை எப்படி நம்ம க்ளீனப் பண்ணிக்கலான்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த க்ளீனப்பை ஒன்ஸ் இன் 15 days நம்ம செஞ்சால் நம்ம ஃபேஸ் நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் இந்த க்ளீனப்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட க்ளீனப் ரொட்டீனை தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். நான் பயோட்டிக் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் காய்ச்சாத பால், அதுக்கு ஒரு காட்டன் வச்சு டிப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தக்காளியும் சர்க்கரையும் வச்சு தான் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹேரெல்லாம் ப்ராப்பராக செக்யூர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருந்தால் நீங்கள் அதை போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேண்ட் இல்லைன்னா கிளிப்ஸ் வச்சும் நீங்கள் ஹேரை செக்யூர் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஹேர் முன்னாடி விழக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ட்ரெஸ்ஸெல்லாம் விழுந்து ட்ரெஸ்ஸு ஸ்பாயில் ஆகாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த ஸ்பாஞ்சில் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கும் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். நெக்குக்கும் அப்ளை பண்ண மறக்காதீங்க. ஸோ நெக்கும் இம்பார்ட்டண்ட்டு, அதையும் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தக்காளியை நல்லா சுகரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சர்க்குலர் மோஷனில் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம். நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டெல்லாம் நல்லா கொஞ்சம் வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டீம் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சாதா மாதிரி ஸ்டீமிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், ஸ்டீம் பண்ணி முடிஞ்சோடனே ஃபேஸை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற க்ரீமை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட இந்த க்ரீம் இல்லாதவங்க நீங்கள் முல்தானி மெட்டி இருக்குன்னா முல்தானி மெட்டியும் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். முல்தானி மெட்டி கொஞ்சம் ஃபேஸை ட்ரை பண்ணும். ஸோ அதனால் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சைனஸ் இருக்கவங்கெல்லாம் முல்தானி மெட்டியை யூஸ் பண்ணாதீங்க. நான் இது பயோட்டிக்கில் இருக்கிற பிக்மெண்டேஷன் ரிமூவல் க்ரீம் தாங்க. அதை நான் ஃபேஸ் மாஸ்க்காக போட்டிருக்கேன். பாருங்கள், அதையும் ஒரு 15 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ ஃபேஸ் இப்படி தாங்க இருக்குது. இப்போ நான் இதுக்கு லைட்டாக மேக்கப் போட போகிறேன். மேக்கப்னால் என்னென்னா மாய்ஸ்சரைசிங் பண்ண போகிறேங்க. இப்போ ட்ரை ஆகிடுச்சா, ஹிமாலயாவில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரோஸ் வாட்டரோடு இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். லிப்புக்கு ப்ளம்மோட லிப் பாம், அதாவது இது டின்ட் உள்ளது. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது தாங்க ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.